ஐயனார் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பார்க்கலாம். அப்பதான் சேரன் சேரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் தான் அப்பாவை உசுப்பேத்தி போட்டோ மாற்ற சொன்னேன், என்ன இப்படி பண்றேன், அந்த பொண்ணு பாவம் இல்லையான்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்பாரு. அதெல்லாம் தப்பு கிடையாது, அவன் போட்டோலாம் பார்க்க தான் அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் நம்புவா. இல்லைன்னா எப்பவுமே வீட்டை விட்டு போயிடலாம் வீட்டை விட்டு போயிடலான்ற மைண்ட் செட்ல இருப்பான். நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சேரன் சொல்லுவாங்க, இனிமேல் அவகிட்ட போயே சொல்லாதடா, ஒழுங்கா உண்மையா வாழப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் இனிமேல் அவகிட்ட போயே சொல்லக்கூடாது, அவன்கிட்ட போய் சொன்னது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நீ நீ ஆர்கிடெக்ட் இல்லைன்றதும் தெரிஞ்சிச்சு. பல்லவன் படிச்சு முடிச்சுட்டு ஃபாரின் போக போகிறான், பாண்டி ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருக்கான்னு சொன்னால அது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அச்சுச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்பாங்க. இல்லை அதில் எதுவும் பிரச்சனை அவளை எதுவுமே சொல்லலை, ஓகே இது விட நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் சொல்லுவாங்க. இனிமேல் நிலாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், அவன் உடனே ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டோம், அவளை ராணி மாதிரி நான் வச்சு கையில் வச்சு தாங்குவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கூட அந்த பொண்ணு உங்ககிட்ட இந்த சண்டை போடலையான்னு கேட்பாங்க. இல்லை சண்டைலாம் போடல, அவள் என்னை அக்செப்ட் பண்ணிட்டா போல, இந்த சரியான ஃப்ராடு தான், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவள் என்னை ஏற்றுக்கிட்டா. இப்போ தான் பொண்ணு இல்லை நம்ம வீட்டை பற்றி சொல்லுவாங்களே, இப்போ தான் ஒரு பொண்ணு வந்துட்டால, இப்போ இனிமேல் நம்ம உனக்கும் பொண்ணு பார்க்கலாம், உனக்கும் பொண்ணு கிடைக்கும்.